ஜனநாயகன் வந்து இப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் சுத்தி என்ன விஜய் டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? விஜய் டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? இல்ல ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் ஜனநாயகனோட சென்சார் போர்டு. சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், சென்சார் போர்டு இஷ்யூவா இருக்கட்டும், இதெல்லாமே விஜய்க்கு புதுசு. அரசியல் பிரச்சனை உட்பட, கரூர் பிரச்சனை உட்பட எல்லாமே ஒரே நேரத்துல விஜய் போட்டு நெருக்கடிக்கு ஆளாக்குதான். நம்ம கண்டிப்பா நெருக்கடிக்கு ஆளாக்கும் இல்லையா? ஆனா ஜனநாயகன் படத்து பிரச்சனை நமக்கு ஓப்பனா வெளியே தெரியுது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் உள்ள என்ன நமக்கு தெரியாது. எல்லாமே தகவல் தான். விஜய் கிட்ட அந்த கேள்வி கேட்டோம், இந்த கேள்வி கேட்டோம், கிடுக்குப்பிடி கேள்வி, இது எல்லாமே தகவல் தான், எல்லாமே யூகம் தான். அது வேற இஷ்யூ டோட்டலி. இது வந்து இவர் எதிர்பார்க்காத ஒரு இஷ்யூ. பச்சையா தெரியுது. இதுல ஒன்றிய அரசோட உங்களோட அழுத்தம் இருக்கு. அதனால இந்த படத்துக்கு இப்படி இஷ்யூ வருதுன்னு ஓப்பனா தெரியுது. ஒருவேளை பிஜேபியோட நெருக்கடி காரணமா, ஏதோ ஒரு வகையில அழுத்தம் காரணமா, ஒருவேளை பிஜேபியோட கூட்டணியில தாவேகா தலைவர் விஜய் சேர்ந்துட்டாருன்னா, கொள்கை தலைவரா பெரியாரை வச்சதா இருக்கட்டும், அம்பேத்கர் வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆமா, எல்லாமே அடிபட்டு போயிடும். பலரும் இல்ல திமுக தான் விஜய பழி வாங்குது இதுல அப்படின்னு சொன்னவங்க, சிபிஐயோட என்கொயரியில பிஜேபியோட இந்த விஷயத்துல வந்து சரியாதான் போதுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்களோங்கிற மாதிரியான பிம்பம் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு பார்வையை சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போகலைன்னா விஜய்க்கு எந்த சிக்கலும் கிடையாது. நிம்மதியா இருந்திருப்பாரு. விஜய் ப்ரொடியூசர் இல்ல, அவங்க ப்ரொடியூசர். ஓகேவா? 500 கோடி, அதுல விஜய்க்கு சம்பளம் பாதி. விஜய் 250 கோடி திருப்பி கொடுக்கட்டுமே, சேஃப். ப்ரொடியூசர் சேஃப். உங்களுக்கு ப்ரொடியூசர் தான். இந்த படம் ரிலீஸே ஆக வேணாங்க. இப்போ என்ன 500 கோடி செலவு பண்ணிக்கலாம், இந்த 250 கோடி வச்சுக்கோங்க. இப்போதைய சேஃபா இருக்கு. அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது மீதி 250 கோடி எடுத்துக்கோங்க. விஜய் 250 கோடி பெரிய விஷயமா? இப்போ இதுக்கு இப்போ இந்த ஜனநாயக ரிலீஸ்க்காகவும் இந்த கரூர் விஷயத்துக்காகவும் விஜய் ஏன் அடிபடிக்கணும்னு கேட்கறது. ஆனா ஒரு கேஸுக்கு பயந்துகிட்டு 250 கோடியை விஜய் ரிட்டர்ன் பண்ணிடுவாருங்கிறது எந்த வகை? கேஸுக்கு பயந்துகிட்டு பிஜேபி கூட்டணி போறதோட இது பெட்டர்ன்ற. இது பெட்டர் தான். ஆனா விஜய் என்ன முடிவெடுப்பாரு? சிஎம் சார் என் மேல கை வைங்க, இங்கதான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன். நீங்க எதுவுமே பண்ணல. தமிழக அரசு ஒண்ணும் பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கை வச்சிருச்சு. அப்ப அமைதியா இருக்கீங்க. எனிவேஸ் சிக்கல்ல போய் மாறிட்டாரு. வாண்டடா போய் வண்டியில விழுந்துட்டாரு தேவையில்லாம கரூர் விஷயத்துல. பட் எனிவேஸ் விழுந்துட்டீங்க. ஆனாலும் பயப்பட வேணாம், அமைதியா இருங்கிறது தான் என்னுடைய இது. அடுத்த கட்டமா அந்த கேஸ் எல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? விஜய் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார்? நம்ம கத்துக்க வேண்டியது இந்த சிறை விஷயங்கள், வழக்கு விஷயங்கள், ஜாமீன்கள், கோர்ட்டுகள், வாசல்கள், இது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிறது நீங்க திமுக தான். அப்ப விஜய் பயப்படுறாரு. ஆனா ஒரு தலைவருக்கு அது கூடாதுல்ல. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி ப்ரோ இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு பக்கம் டெல்லியில் சிபிஐ ஆஜராகிறார், இன்னொரு பக்கத்தில் ஜனநாயகன் பட விஷயமா சென்சாரில் வந்து சில கிடுக்குப்பிடியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஜனநாயகன் படத்தோட ரிலீஸில் இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். கரூர் இஷ்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். அது சிபிஐ கிட்ட போச்சுன்னா அது எப்படியும் அது விசாரணைக்கு வர வேண்டியது தானே. அதில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே சம்மன் அனுப்புவாங்க, அவங்க விசாரணைக்கு ஆஜராகணும். அதுக்கப்புறமா தான் அது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ அது எதிர்பார்த்தது தான். இவ்வளோ வேகமாக எதிர்பார்க்கல அப்படிங்கிறது ஒன்று. சரி, எனிவேஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட நடக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முன்னாடியே வருதுங்கிறது தான் ஒரு பக்கம். அதை பற்றி பேசலாம். பட் ஜனநாயகன் வந்து இப்படி ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. முதல் காரணம், அது ஒரு பொலிட்டிக்கல் மூவி கிடையாது, ஒரு கமர்ஷியல் மூவி. அதில் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் இருக்கலாம், இல்லை சட்டையர் இருக்கலாமே தாண்டி அது ஒரு பொலிட்டிக்கல் மூவியோ இல்லை பயங்கரமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு படமாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. மோரோவர் அது பகவந்த் கேசரியோட ரீமேக், பச்சையான ரீமேக்னு நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. ஸோ அப்போ அதில் என்ன பெரிய சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்கும்பொழுது அப்போ அந்த படத்துக்கு ஏன் சிக்கல் அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ பகவந்த் கேசரி பாலையா படத்தில் இல்லாத காட்சிகளை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த காட்சிகளாக புதுசாக அரசியலுக்காக விஜயோட அரசியல் வருகைக்காக சேர்க்கப்பட்டதோ அந்த காட்சிகள்லாம் பிரச்சனை இருக்குது அப்படி தான் அதை பார்க்கணுமா? இல்லை, அந்த காட்சிகளில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா விஜய்க்காக புதுசாக அரசியல் சேர்த்துருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசியல் தான் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெயிலரில் கூட 1-2 காட்சிகள் வருது, பொலிட்டிஷியன்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் வருது. அது கிட்டத்தட்ட 17 காட்சிகள் நீக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அது மீறியும் நீக்கப்பட வேண்டிய காட்சிகள் இருக்குங்கிற மாதிரி காட்சி நீக்கப்படல. 17 காட்சிகளை கை வைப்பாங்க, அதில் ஒரு மியூட் பண்ணுவாங்க, இல்லை சில சீன்ஸை தூக்குவாங்க, சில டைலாக்கை தூக்க சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். மொத்தமாக காட்சியை தூக்கிட்டா 17 காட்சியை தூக்கிட்டா படமே இல்லையே. ஸோ அது இருக்காது. எனக்கு அந்த படத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கலாக இவங்க சேர்த்த விஷயம் எல்லாமே தமிழ்நாடு திமுக அதிமுக, அதாவது திராவிடியன் பாலிடிக்ஸ் எகென்ஸ்டான விஷயமா தான், எஸ்பெஷலி திமுகவுக்கு எகென்ஸ்டான விஷயமா தான் ஆட் பண்ணியிருப்பாங்க அதில். ஓகே, அதுக்கு ஏன் சென்சார் போர்டு டிஸ்டர்ப் ஆகணும் இல்லையா? சென்சார் போர்டு எப்போ டிஸ்டர்ப் ஆகும்னா, சென்சார் போர்டுக்கு அது ஒரு தன்னிச்சையான அமைப்பு ஆக்சுவலி. ஆட்கள் நியமிக்கிறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவங்க கண்ட்ரோலில் நீங்கள் என்ன தன்னிச்சையான அமைப்பு, தேர்தல் ஆணையம்ங்கிறது தன்னிச்சையான அமைப்பு. தேர்தல் ஆணையம் சொல்கிறது தான் ஆளுங்கட்சியே கேட்கணும். மத்திய ஒன்றிய அரசாலும் சரி, தமிழக அரசாலும் சரி.
ஆனா என்ன நடக்குதுன்னு என்ன பார்க்கிறோம். நடக்குது நம்ம எல்லாருக்கும் பார்க்குறோம். இன்கம் டேக்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். இடி என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அது மாதிரி தான் அடுத்த கட்டமா அதில் சென்சாரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். அப்போ ஏன் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னா படத்துல டிஸ்டர்ப் ஆகல, விஜய் கிட்ட டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க. விஜய் டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? விஜய் டிஸ்டர்ப் ஆயிட்டாரா? ஏன்னா ஒரு பக்கம் சிபிஐ, இன்னொரு பக்கம் ஜனநாயகனோட சென்சார் போர்டு. அப்ப விஜய் டென்ஷன் ஆயிட்டாரா? விஜய் இயல்பை மீறி டென்ஷன் மோட்ல இருக்காரா? விஜய் பிரச்சனையில் எதுவும் இருக்காரா? டிப்ரெஷன்ல இருக்காரா? விஜய்க்கு நடிகராக இருக்கும்போது அவரோட படங்களுக்கு சில எதிர்ப்புகளை எதிர்கொண்டாரு. அப்போவே அதை அவர் ஹேண்டில் பண்ண விதத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேவா? தலைவாவுக்கே அவர் அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்க கூடாது. பட் அவர் அது கொடநாட்டிலலாம் போய் நின்று வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணார். ஸோ இந்த படத்தை இப்போ அரசியலுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி அவர் எதிர்கொள்வது கண்டிப்பாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரொம்ப கூலாக இதை ஹேண்டில் பண்ண முடியாதுல்ல. ஆனா இதை வந்து ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸா விஜய் மாத்துறாரு, தாவேக்கா மாத்துதுங்கிற விஷயங்கள் ஒரு பார்வையும் இருக்கு. இல்லை நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. விஜய் படம்னா இப்போ நீங்கள் நம்மளை பார்க்காமலாம் இருக்க போகிறோம். ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி தான் விஜய் படத்துக்கு ஒரு ஓப்பனிங் கிரியேட் ஜனநாயகனுக்கான ப்ரொமோஷனா பயன்படுத்துறது மூலமா தாவேக்கா கட்சியோட வளர்ச்சிக்கான ப்ரொமோஷனாவும் இது மாற்றம். அது படம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ தாவேக்கா கட்சிக்கான வளர்ச்சியாக மாறுமா இல்லையான்ட்டு. ஓகேவா? இன்னொன்று படத்துக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ ஒரு படம் சூப்பராக பயங்கர சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்படியே வர எலெக்ஷனில் ஒரு 5% எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கிட போகிறாரா? இல்லை இந்த படம் மோசமானதுனால 5% குறைஞ்சிட போகுதா? அதற்கு இதற்கும் சம்மந்தம் கிடையாது. இஷ்யூ வந்துருச்சு. இப்போ அதை என்ன பண்ணுவோமோ, எந்த ஒரு இஷ்யூ வருமோ அதை தனக்கு சாதகமாக மாற்றுறது தானே புத்திசாலித்தனம். விஜய் இதுவரைக்கும் எதிர்கொள்ளாத ஒரு பிரச்சனை இதெல்லாம். சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், சென்சார் போர்டு இஷ்யூவா இருக்கட்டும், இது எல்லாமே விஜய்க்கு புதுசு. அரசியல் பிரச்சனை உட்பட, கரூர் பிரச்சனை உட்பட எல்லாமே ஒரே நேரத்தில் விஜய் போட்டு நெருக்கடிக்கு ஆளாக்குதா? ஆமாம், கண்டிப்பாக நெருக்கடிக்கு ஆளாக்கும் இல்லையா? அது எப்படி நெருக்கடி ஆகாம இருக்கு? அதான் சொல்ல வரேன். கண்டிப்பாக ஒரு நெருக்கடி இருக்கும். புதுசாக இதெல்லாம் எதிர்கொள்ளும் போது ஒரு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆனால் ஜனநாயகன் பிரச்சனை நமக்கு ஓப்பனாக வெளியே தெரியுது. ஓகேவா? ஸோ இதுதான் பிரச்சனை. அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க விடாப்படியாக கேஸ் நடத்திட்டே இருக்காங்க. இல்லை சென்சார் போர்ட்லேருந்து பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் நியமித்து அந்த வேலை நடந்துட்டு இருக்கு இல்லை அரசு தரப்பில், சென்சார் போர்டு தரப்புல இருந்து. சிபிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ள என்ன நடந்து நமக்கு தெரியாது. எல்லாமே தகவல் தான் இல்லை. விஜய் கிட்ட அந்த கேள்வி கேட்டோம், இந்த கேள்வி கேட்டோம், கிடுக்குப்பிடி கேள்வி, இது எல்லாமே தகவல் தான், எல்லாமே யூகம் தான். எக்ஸாக்டா என்ன நடந்துங்கிறது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். விஜயோட பேரே குற்றப்பத்திரிகை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ இதெல்லாம் பொய்யன்னு ஆயிடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ அதை ஓரமாக வைப்போம். அது வேற இஷ்யூ டோட்டலி. இது வந்து இவர் எதிர்பார்க்காத ஒரு இஷ்யூ. இதில் என்ன பிரச்சனையை நான் பார்க்குறேன் அப்படின்னா, பச்சையா தெரியுது இதில் ஒன்றிய அரசோட அவங்களோட அழுத்தம் இருக்கு. அதனால இந்த படத்துக்கு இப்படி இஷ்யூ வருதுன்னு ஓப்பனாக தெரியுது. நீங்கள் கேட்டீங்கல்ல, இதை விஜய் தனக்கு சாதகமாக மாத்துறாரான்ட்டு. மாத்தலைங்கிறது தான் உண்மை. தனக்கு சாதகமாக மாற்றினா இந்த இஷ்யூ அவரை தானே பெருசாக்கணும். அவர் தவிர வேறு எல்லாரும் பேசுகிறோம், நம்ம வேற பேசுகிறோம். அவர் இது வரைக்கும் பேசவே இல்லையே. இல்லை அவர் தான் பேசல. அவரோட கட்சியில் அடுத்த கட்டத்தில் செங்கோட்டையன் வந்து பேசினாரா, இல்லை நாஞ்சி சமத் வந்து பேசினாரா, ஆதவர்ஜன் பேசுகிறா, யார் பேசினா? ஐ திங்க் ஒருத்தர் மட்டும், நிர்மல்குமார் மட்டும் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே இதை பெருசாக கையில் எடுக்கல. இதை ஆக்சுவலாக என்ன பண்ணணும், இந்த இஷ்யூவை இவங்க பெருசாக கையில் எடுத்து பார்த்தீங்களா? அரசியலுக்கு வர்றேன், நீங்கள் என்ன பிஜேபி எதிர்க்க மாட்டேன், நான் எதிர்க்கலன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு பிஜேபி எனக்கு எதிராக என்ன பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க என்ன கையில் எடுக்கணும். ஆனால் விஜய் டேரெக்டாக பிஜேபி அட்டாக் பண்ணும்பொழுது, அதாவது திமுக அளவுக்கு பிஜேபி அட்டாக் பண்ணலை, திமுகவை ஒரு 75%, 80%, 100% அட்டாக் பண்ணுறாருன்னா, பிஜேபியை ஒரு 25%, ஒரு 20% தான் அட்டாக் பண்ணார். பெருசா இல்லை, போகிற போக்கில் மேம்போக்கமா போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது, அந்த மாதிரி தான் விஜய் எதிர்கொண்டார். ஆனால் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணாத பிஜேபி இப்போ ஜனநாயகனை வச்சு, கரூர் இன்சிடென்ட், சிபிஐ இதை வச்சு எப்படி விஜயை முடக்க பார்க்குது, அல்லது விஜய் தன் கைக்குள்ள கொண்டுட்டு வர பார்க்குது, அப்படிதான் அதை பார்க்கணுமா, அல்லது இது எப்படி? அப்படிதான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா காரணம் பிஜேபி அதிமுக அந்த கூட்டணியில் விஜய் வருவது ஒரு பலம் தானே. ஸோ அந்த கூட்டணிக்கான ஒரு அழைப்பு விடுக்கக்கூடிய வேலையாக கூட இருக்கலாம். ஏற்கனவே விஜய் பிஜேபியோட பி டீம்னு சொல்றதுனால மேற்கொண்டு ஏதோ ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தின் காரணமாக பிஜேபி கூட்டணியில் பிஜேபி சேர்ந்தா பிஜேபியோட பி டீம் தாவேக்கான்னு சொன்னது நிரூபணம் ஆகிறாரா? பிஜேபியோட பி டீம் தாவேக்கான்னு சொன்னது நிரூபணம் ஆகுதோ இல்லையோ, இந்த இஷ்யூவை விஜயால ஹேண்டில் பண்ண முடியல, அவ்வளோதான், அடிபணிஞ்சிட்டாருன்னு ஆயிடும். அவர் ஆல்ரெடி பிஜேபியோட பி டீம்னு நான் எங்கேயுமே சொல்ல. ஏன்னா எப்பொழுதுமே விஜய் கமலையா தான் சொல்லிட்டு இருந்தீங்க பிஜேபி பி டீம்னு. கடைசியில் என்னாச்சு? அது நடக்கல. அதனால நம்ம வந்து ஒரு முன் அனுமானத்தோட யாரையும் அணுகக்கூடாது. விஜய் வந்து தமிழக இஷ்யூவில் நிறைய விஷயத்த பேசலை. ஓகேவா? பல விஷயத்துக்கு மௌனமாக கடந்து போனார். அதெல்லாம் உண்மைதான். இன்னும் தீவிரமாக இறங்கி வேலை செஞ்சிருக்குன்னு செய்யலை. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அவர்கிட்ட பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிரான விஷயத்த பேசல. கரெக்டா? ஸோ அப்படி இருக்கும்போது அவரே நம்ம பிஜேபியோட பி டீம்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ அதெல்லாம் நிரூபணம் ஆகாது. அது உண்மை இல்லாமல் கூட இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த இஷ்யூவில்
இந்த 2 ஜனநாயகன் படத்தை வச்சியும் இந்த கரூர் இஷ்யூவை வச்சியும் விஜயை தனக்கு அடிமனை வச்சுட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவர் அங்க போய் சேர்ந்தாருன்னா. பட் சேர மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். காரணம் அவரு தெரியல. தமிழ்நாட்டில் நீங்க பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில போனா அவங்களோட நிலை என்னன்னு தெரியல. இன்னைக்கு இங்க பிஜேபி இல்லைன்னா அதிமுக சேரல எந்த பிரச்சனையுமே கிடையாது விஜய்க்கு. யாரும் குறை சொல்ல போறதும் இல்லை. ஆனா பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில போய் சேர்ந்தா என்ன? அப்போ இவருக்கு தமிழக நலன் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னல, தமிழுக்கு எதிராக எதுவுமே பேசலன்ட்டு. பேசவே வேணாம். அங்க போய் சேர்ந்தாலே எதிரான மனநிலைக்கு மக்கள் முடிவு வந்துருவாங்களே. அப்ப அதுக்கப்புறம் இந்த எலெக்ஷன் மேபி ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லி இங்க வந்து பேசுவீங்க? நீட்டுக்கு எதிராக நீட் வேணான்னு இவர் பேசினாரு, மும்மொழி கொள்கை வேணான்னு பேசினாரு. இப்ப பிஜேபி கூட்டணியில் போய் எப்படி போய் சேருவாரு? முடிஞ்சதே, கொள்கையெல்லாம் முடிஞ்சதே இல்லையா? திராவிடமும் தமிழ் தேசியம் 2 கண்கள் பேசினாரு. இப்ப எப்படி பிஜேபியில் போய் சேருவாரு? மொத்தமும் காலி. இப்போ பெரியார கொள்கை தலைவராக வச்சுட்டு அம்பேத்கர் கொள்கை தலைவரை வச்சுட்டு பிஜேபி கூட்டணியில் போக முடியுமாங்க? யோசிச்சு பாருங்க. ஆமா. ஸோ போகவே முடியாது. அதனால போக மாட்டார்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிக்கலுமே காரணமும் அதுதான் நினைக்கிறேன். ஒருவேளை பிஜேபியோட நெருக்கடி காரணமா, ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் காரணமா, ஒருவேளை பிஜேபியோட கூட்டணியில தாவேகா தலைவர் விஜய் போய் சேர்ந்துட்டாருன்னா, கொள்கை தலைவரா பெரியாரை வச்சதா இருக்கட்டும், அம்பேத்கர் வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே அடிபட்டு போயிடும். ஆமா, எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால தான் அவங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற. பிஜேபியை நேரடியாக என்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி இப்படிலாம் பிஜேபி அட்டாக் பண்ணும்பொழுதுலாம் வராத ஒரு எதிர்ப்பு பிஜேபி கிட்ட ஒரு அழுத்தம், ஒரு அரசியல் ஒரு பின்புலமாக, அதாவது சிபிஐ மூலமாகவோ சென்சார் போர்டு மூலமாக வருது அப்படின்னா, இதோட தொடக்க புள்ளி ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசின விஷயம் தானா? கரூர் இன்சிடென்ட் இல்லை, அப்படி இல்லை. விஜய் அந்த அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது முன்னாடியே எதிர்பார்த்த விஷயம். தட் மீன்ஸ் அவங்க எதிர்பார்த்த விஷயம். விஜய் ஒரு விஷயத்துல உறுதியா இருந்ததா நம்ம கேள்விப்படுறோம். பிஜேபி அங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அந்த கூட்டணிக்குள்ள வர முடியாதுங்கிறத ரொம்ப உறுதியா இருந்ததா பாக்குறோம். ஸோ ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் பார்க்கலாம், கடைசி நேரத்தில் வந்துருவாரு, தனியா எப்படி இந்த எலெக்ஷன் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு இருந்திருப்பாங்க. இல்ல அவர் வரவே மாட்டார் முடிவாயிடுச்சுல கிட்டத்தட்ட. ஓகே, அவர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கறப்பறம் சரி இப்போ எப்படி கொண்டு வரலாங்கிறதுக்காக கையில் எடுக்கப்பட்ட முயற்சியா தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. வேற என்ன நீடு இருக்குங்க? கரூர் விஷயம் விட்டுருங்க. கரூர் விஷயம் இவரா வானடா போய் வண்டியில ஏறினது விஜய். ஆமா, எப்படி சொல்றீங்க? நீங்க தமிழ்நாடு இந்த கேஸ் நடத்தி அது பாட்டு நடந்துட்டு இருக்குங்க. விஜய் எப்படி கூட விசாரிச்சுட்டு இருக்க போறாங்களா? எலெக்ஷன் வரைக்கும் தொட்டிருக்கவே மாட்டாங்க விஜய். ஆமா, ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் திமுக எதிராக திரும்பும். விஜயை கைது பண்ணாலும் சேர்த்தாலும் குஷியானத ஆஜராக சொன்னாலும் திமுக எதிராக நடந்தாலும் அது திமுக எதிராக தான் மாறும். ஏன்னா அப்படி ஒரு மனநிலையோட இங்க மக்கள் இருக்குது. மக்கள்னா ஒட்டுமொத்த மக்கள் இல்லைன்னா கூட குறிப்பிட்ட சதவீத மக்கள் அப்படி இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா 40 பேர் இறந்திருக்காங்க. இப்பவும் நீங்க முழு கரிசனத்தை விஜய் மேல காட்டுறீங்கன்னா அது இந்த இடத்துல நீங்க சொல்ற பாயிண்ட் நான் உடன்படுறேன். என்னன்னா கரூர் இன்சிடென்ட்ல விஜய்க்கு எதிராகவோ அல்லது கரூர் இன்சிடென்ட் தொடர்பா திமுக அரசு பண்ணிருச்சுன்னா ஐயோ அது விஜய் பழி வாங்குது அப்படின்னு. ஆனா ஒன்றிய அரசு பிஜேபி அரசு பண்ணிருச்சுன்னா இல்ல சட்டப்படி தான் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குல்ல நம்ம ஊர் மக்கள்கிட்ட. அது ரொம்ப நம்ம ஊர் மக்கள்கிட்ட இல்ல, விஜய்க்கும் விஜயோட கட்சிக்காரருக்கும் ஆதரவாளர்கள்ட்ட அந்த வீட்டுல குடும்ப பெண்களே இதுதான் பேசுறாங்க. அரசியலே தெரியாத, அரசியலே இது வரைக்கும் பேசாத பெண்களே வீட்டுல இருக்கக்கூடிய அரசியலை பத்தி பெருசா உடன்படாத, பெருசா ஐடியாலஜி இல்லாத ஆண்கள் உட்பட பலரும் இல்ல திமுக தான் விஜய் பழி வாங்குது இதுல அப்படின்னு சொன்னவங்க இப்ப சிபிஐயோட என்கொயரியில பிஜேபியோட இந்த விஷயத்துல வந்து சரியாதான் போதுங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறாங்களோங்கிற மாதிரியான பிம்பம் நான் பார்க்கிறேன். அப்படி ஒரு பார்வையை அப்படி அவங்க பாக்குறாங்கன்னு அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்லும். சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போகலைன்னா விஜய்க்கு எந்த சிக்கலும் கிடையாது. ஓகே, நிம்மதியா இருந்திருப்பாரு, ஃப்ரீயா இருந்திருப்பாரு. விஜய் அந்த நேரம் கொஞ்சம் அவங்க குழப்பத்துல ஆழ்ந்துட்டாங்க. விஜய் கூட இருந்தவங்களும் சேர்த்து திமுகவை நினைச்சு ரொம்ப ஐயோ இவங்க நம்ம இதையே காரணமா வச்சு நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ, கட்சியை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்களோன்னு கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதனால வேக வேகமாக உச்சநீதிமன்றத்துக்கு போனது, 2 பாதிக்கப்பட்டவர்களை வைத்து சிபிஐ வேணும்னு கேட்டது, வெளியே பப்ளிக்காக பேசினாங்க சிபிஐ வேணும்னு ப்ரெஸ்ல. ஆனால் கோர்ட்டில் தாவைக்கா கேட்கல. ஆனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வந்து 2 பேர் வந்து சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்றணும்னு கோரிக்கை கொடுக்க வச்சாங்க. அப்புறம் இவங்க கேட்ட மாதிரி தனிப்பட்ட ஒரு குழு அமைச்சு அது சிபிஐ கிட்ட போச்சு. ஓகேவா? இது இவங்க செய்யாமல் இருந்திருந்தா தமிழ்நாடு அரசு இவங்களை ஒன்றும் பண்ணியிருக்காது. உண்மைதான், ஒண்ணும் பண்ணிருக்காது. ஏதாவது பண்றதா இருந்தா அன்னைக்கே கைது பண்ணிருப்பாங்களே, யாராவது ஒருத்தர், அது ஒரிஜினாவையோ புஷியானதோ வாட்டவர் யாரோ ஒருத்தர் கைது பண்ணிருப்பாங்க. விஜயவே அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே. அதுல ஜெயலலிதா இருந்திருந்தா விஜய் அன்னைக்கு அரெஸ்டட் தான். யார் இருந்தாலும் அரெஸ்ட் தாங்க பண்ணுவாங்க, யார் இருந்தாலும் அரெஸ்ட் தான் பண்ணணும். ஆனா என்ன ஒரு கிளவர்னஸ்னா திமுகவோடது,
இது தப்பு வந்து விஜய்க்கு மேலன்னு தெரியுது. தட் மீன்ஸ் விஜய் தான் பொறுப்பு அப்படிங்கிறது தெரியுது. இதற்கு அவரை கைது பண்ணி விசாரிக்கலாம். அதற்கு பிறகுதான் அடுத்த கட்டம். ஓகேவா? ஆனா அதை செய்ய வேணாம். இங்க எப்படி வேணா மக்கள் திரும்புவாங்க. இது எலெக்ஷன் வேற நெருங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை செய்யல. விஜய கைது பண்ண முகாந்திரம் இருந்தும் விஜய் கைது பண்ணல திமுக அரசு. புஷியானதே கைது பண்ணல. புஷியானதே கைது பண்ணல. 15 நாள் தலைமுறை நிர்மலா சீதாராமன், எல் முருகன், இந்த 8 பேர் கொண்ட விசாரணை அந்த கமிட்டி குழு இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததோட வெளிப்பாடா புஷியானதை கூட கைது பண்ணலையா? அதுல அந்த வெளிப்பாடுலாம் ஒண்ணு இல்ல. இவங்க கைது பண்ணல. எதுக்கு கைது அந்த பிரஷர் கைது பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் அவங்க எல்லாம் டெல்லியில இருந்து வந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வரலனாலும் கைது பண்ணிருக்க மாட்டாங்க. அதற்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன ஸ்பெஷல் இது மாதிரியான பேரிடர்களை எல்லாம் ஆராய்ச்சி செஞ்ச குழுவா வந்தாங்க. ஒரு நடிகை ஒருத்தங்க வந்திருந்தாங்க, நிர்மலா சீதாராமன் வந்திருந்தாங்க, அண்ணாமலை இந்த பக்கம் போனாரு. அங்க என்ன நடந்ததுதான் பார்த்தோமே. அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு தேவையில்லாம கை வச்சுட்டு புஷியானதை கூட கைது பண்ண ஒரு 15 நாள் தலைமுறை வந்து அவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? ஆமா, ஃபார்மாலிட்டிக்கு எதுவுமே பண்ணலன்னா தப்புங்கிற 2 மாவட்ட செயலாளர் கைது பண்ணாங்க. கரெக்டா? கரெக்ட். ஸோ இவர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும். எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கேஸ் நடந்திருக்காங்க. இங்க வந்து எப்படி இதற்கு யாரு காரணமா இருந்தாலும் யாரு பொறுப்பா இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி அது விபத்து. எஸ், உண்மைதானே? எஸ். விபத்துக்கு நேரடியாக அவங்க மேல உங்களை நாங்க என்ன பெரிய என்ன பெருசா தண்டனை கொடுத்துட முடியும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை கையாண்டு இருந்தால் ஒன்றிய அரசு என்ன வேணா இதுக்கு பண்ணலாம். ஆனா தமிழக அரசு அது செய்யாது. ஸோ ரொம்ப சேஃபா இங்க இருந்திருக்கலாம். ஆனா அவர் அந்த குறுகிய நேரத்துல ஐயோ ஏதாவது பண்ணிடுவாங்களாங்கிற ஒரு பதட்டத்துல நேரம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அதனால சொன்னேன், வாண்டட் அவர் வண்டியில் ஏறிட்டாரு. இப்போ தேவையில்லாம ஜனநாயகனை விடுங்க. இப்போ 2 விஷயம் அவங்க கையில, 2 குடிமையும் அவங்க கையில இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், இந்த கரூர் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி பார்த்தா அது ஒரு விபத்து. அந்த விபத்துக்கு விஜயும் ஒரு காரணம் இல்லையா? இப்போ சிபிஐ இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ உங்க கண்ணு முன்னாடி பாதிப்பு நடந்து நீங்க பார்த்தீங்கல்ல, அப்புறம் அங்கேருந்து கிளம்புனீங்க? எதுக்கு வண்டி எடுத்துட்டு இவ்வளோ தூரம் போனீங்க? இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நியாயமான கேள்விகள் தான். எதுக்கு அங்கேருந்து இமீடியட்டா ஊர்லேருந்து கிளம்புனீங்க? இதெல்லாமே நியாயமான கேள்வி தான். அங்கே வந்த தகவல் படி உண்மையாக இருந்தால் நியாயமான கேள்வி, அதில் தப்பு இல்லை. ஆனால் இதற்கெல்லாம் என்ன பண்ணி ஒருத்தர் தூக்கு தண்டனை கொடுக்க முடியும்? இல்லைங்க, பிரச்சாரத்துக்கு போனோம், அதான் சென்றுன்னு போனோம். ஆமா, கண்ணுக்கு முன்னாடி 2-3 பேர் மைக்கா மறந்தாங்க. அதனால தான் இமீடியட்டா பேசி முடிச்சு கிளம்பிட்டேன். எனக்கு அங்கிருந்து ஃபிளைட் ஏற வரைக்கும் இவ்வளவு மரணம் நிகழ்வுன்னு தெரியாது. இன்னொரு நான் திருப்பி அங்க போனா அசம்பவிதம் இன்னும் பெருசாயிடுமே அப்படிங்கிறதுக்காக இன்னும் சிக்கலை பெருசாக்கணும்னு வந்துட்டேன். இவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? சோ கரூர் விஷயத்துக்கு இந்த சிபிஐ விசாரணைக்கு நீங்க அதிகபட்சம் தூக்கி அவரை ஜெயிலில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை நாள் வச்சிருவீங்க? ஒரு 10 நாள் 15 நாள் அவ்வளவுதான். அதிகபட்சம் 3 மாசம் மேக்ஸிமம் அவ்வளவுதான். சோ நீங்க அதுக்கு பயப்பட வேண்டியது இல்ல. முதல்ல ஒருவேளை விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா விஜய்க்கு தான் அது பிளஸ். ஆனா விஜய் கூட இருந்தவங்க அவரை ட்விஸ்ட் பண்ணி விட்டு டர்ன் பண்ண வச்சு தேவையில்லாம பண்ண கதை தான் சொன்னேன். சோ இப்பவும் சொல்றேன், அந்த கரூர் விவகாரத்துக்கு விஜய் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு, ஜனநாயகன் விவகாரம். விஜய் இல்ல ப்ரொடியூசர் வேற ஆளு. ஆனா அது விஜய்க்கான ஒரு அவமானமா தானே விஜயை பார்ப்பார். அவமானம் ஒண்ணும் கிடையாது. நான் தான் சொல்ல வர்றேன். இந்த சிக்கலோட அது என்ன அவமானம் என்னன்னா, விஜய் ப்ரொடியூசர் இல்ல, அவங்க ப்ரொடியூசர். ஓகேவா? இப்போ 500 கோடி, அதில் விஜய்க்கு சம்பளம் பாதி. விஜய் 250 கோடி திருப்பி கொடுக்கட்டுமே, சேஃபு. ப்ரொடியூசர் சேஃப். உங்களுக்கு ப்ரொடியூசர் தான். இந்த படம் ரிலீஸே ஆக வேணாங்க. இப்போ என்ன 500 கோடி செலவு பண்ணிக்கலாம், இந்த 250 கோடி வச்சுக்கோங்க, இப்போதைய சேஃபாக இருக்கு. அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது மீதி 250 கோடி எடுத்துக்கோங்க. விஜய்க்கு 250 கோடி பெரிய விஷயமா? அப்போ இதுக்கு அப்போ இந்த ஜனநாயக ரிலீஸ்க்காகவும் இந்த கரூர் விஷயத்துக்காகவும் விஜய் ஏன் அடி பண்ணிக்கணும்னு கேட்குறேன். நான் அதான் சொல்ல வரேன். நான் விஜய்க்கும் விஜய் சார்ந்தவர்களுக்கும் சொல்ல நினைக்கக்கூடிய மெசேஜே இதுதான். ஆனா விஜய் கையில இருந்து அவ்வளவு சீக்கிரம் காசு செலவு பண்ணிட மாட்டாரு. விஜய் இது வரைக்கும் கூட்டம் மாநாடு எல்லாமே விஜயே செலவு பண்ணல. இதற்காக அடிபணிந்து பிஜேபி கூட்டணி போகிறத விட இந்த 250 கோடி சாதாரண விஷயம். 250 கோடி ஓகே, பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாருன்னு வச்சுக்கலாமே. இதை வச்சு வழக்கு ஈடி 500 கோடிக்கு கணக்கு காட்டுங்க அப்படின்னு தயாரிப்பாளர்லாம் வச்சு முடக்கணும்னா விஜய்க்கு ஏற்கனவே அந்த தயாரிப்பாளரை வச்சு முடக்கினா தயாரிப்பாளர் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு மாஸ்டர் படத்துல இதே தானே விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து. அது விஜய்க்கு வந்த வருமானத்து பிரச்சனை. இந்த படத்துக்கு சம்பளம் எவ்வளோ கண்டிப்பா வீட்டில் தான் வாங்கியிருப்பாரு. என்ன சம்பளம் வாங்குறாரோ அதை திருப்பி கொடுக்க போறாரு. விஜய்க்கு 250 கோடி 300 கோடி நம்ம சொல்றோம். அவர் என்ன ஆக்சுவலா வாங்கியிருக்காருன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவர் வாங்கினா அவர் திருப்பி கொடுத்துட போறாரு. ஆனா ஒரு கேஸுக்கு பயந்துகிட்டு 250 கோடியை விஜய் ரிட்டர்ன் பண்ணிடுவாருங்கிறது எந்த வகை? கேஸுக்கு பயந்துகிட்டு பிஜேபி கூட்டணி போறத விட இது பெட்டர்ன்ற. இது பெட்டர் தான். ஆனா விஜய் என்ன முடிவு எடுப்பாரு? எந்த முடிவு தான் விஜய் எடுக்கணுன்ற. நான் மீன்ஸ் எப்படியும் நான் இதை ஒரு ஆப்ஷனா சொல்றேன். எப்படியும் படம் ரிலீஸ் ஆக தான் போகுது. இந்த காசோட திருப்பி கொடுக்க வேணாம். எவ்வளவு நாளைக்கு அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க முடியும்? எனிவேஸ் எண்ட் ஆஃப் தி டே அதை முடிச்சுட்டு படத்தை ஒரு நாள் ரிலீஸ் பண்ண தான் போறாங்க. அது நாளைக்கா இருக்கலாம், நாளானைக்கா இருக்கலாம், அடுத்த வாரமும் இல்லை அடுத்த மாசமும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ரொடியூசர்ஸுக்கு கூட இந்த நாள் போக போக அந்த வட்டி ஆட் ஆகுது. அவ்வளவுதான். நீங்கள் பணத்தை கூட திருப்பி கொடுக்க வேணாம். இப்போ உங்கள் கணக்கே வர பணத்தை கூட திருப்பி கொடுக்க வேணாம். விஜய் காசெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, நமக்கு தெரியாது.
சார் இவர் கொடுக்க வேணாம், படம் ரிலீஸ் ஆக போகுதுங்க, நான் ஏன் பிரச்சனையா போகுது, சென்சார் போர்டில் பிரச்சனை, படம் ரிலீஸ் ஆகும்போது காசை எடுத்துக்கோங்க விஜய் அங்கே. ஸோ அப்போ அதுக்கு அந்த ஜனநாயக நிகழ்ச்சிக்கு விஜய் பொறுப்பு இல்லைல்ல இப்போ. அப்போ அதற்காக அடி பண்ணிடணுமா ஃபர்ஸ்ட்? ரெண்டாவது சொல்லிட்டேன், கரூர் விஷயத்தில் நீங்கள் அதிகபட்ச விஜய் என்ன பண்ண முடியும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதாங்க. நீங்க என்ன பண்ணிட முடியும்? அதற்கு தார்மீக பொறுப்பு விஜய் ஏத்துக்கணுங்கிறது மட்டும்தான் இதுல விஷயம். அந்த கில்ட் ஃபீல் இருக்குல்ல, ஐயோ நம்ம பொறுப்பு இல்லை இது, நம்மளால நம்ம பார்க்க வந்த குடும்பத்தில் 41 குழந்தைகளும் இளைஞர்களும் பெண்களும் இறந்துட்டாங்களே, அவங்களுக்கு நம்ம வாழ்நாள் பொறுப்பா இருக்கணுங்கிற அவரோட தார்மீக கடமை தான் அதுல இருக்கு. அதுக்காக அவரை தண்டனைக்குரியவரா நீங்க மாற்ற முடியாது. பெரிய அளவுல பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு. ஸோ அப்போ இந்த விஷயத்துக்காக எல்லாம் விஜய் வந்து போய் அந்த பக்கம் கூட்டணி போக வேண்டியது இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இமிடியேட்டாவே இவருக்கு இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு இமிடியேட்டா விசாரிச்சு இமிடியேட்டா அவருக்கு வந்து தண்டனை அறிவிச்சிட்டாருங்கன்னா அவர் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படியெல்லாம் நடக்கிறது பாசிபிலிட்டிஸ்ல டைமும் இல்லை. ஓகேவா? அவ்வளவு தூரம்லாம் போக மாட்டாங்க. ஸோ அதனால அமைதியா இருப்போம். என்ன ஆமா என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அவ்வளவுதான். ஆனா நம்ம ஊர் மக்களோட இந்த மனநிலை இருக்குல்ல, இதை திமுக பண்ணா ஐயோ பழி வாங்குறாங்க, அரசியல் பழி வாங்கணும் நடவடிக்கை இது, இன்னும் விஜய் நெருக்கடிக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்வை இருக்குல்ல இங்க தமிழ்நாட்டு பிம்பம், இது பிஜேபி பண்ணும்போது ஏன் அப்படி இல்லைங்கிற ஒரு கேள்வி. அது ஏன் இல்லைன்னா விஜய் தரப்பே இல்லை, விஜய் வந்து அதை பேசல. எதை பத்தியும் திமுக பத்தி இங்க எவ்வளவு பேசிட்டு இருந்தீங்க இந்த கரூர் இஷ்யூல, என்னென்ன பேசிட்டு இருந்தீங்க? சோசி போட்டு கொண்டாங்க, கூட்டத்துல இறங்க அடியால வச்சு அடிச்சிட்டாங்க, கழுத்தை நெரிச்சிட்டாங்க, புரட்சி வெடிக்கும், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தீங்களே, இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பேசுங்களேன். பிஜேபி அகைன்ஸ்டா பச்சையா தெரியுது. சரி, கரூருக்கு தான் இன்சிடென்ட் தான் நியாயப்படி விசாரணை, ஆக்சுவலி நியாயப்படி தான். அவரை கூட்டி எப்படி விசாரிக்காம இருக்க முடியும்? அது நியாயப்படி தான். ஓகேவா? அதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவனுங்க விசாரிச்சதுல தப்பும் கிடையாது. அது ஏன் இவ்வளவு சீக்கிரமா செய்யறாங்க, வேக வேகமா செய்யறாங்களே, ஏன் டெல்லிக்கு கூப்பிடணும், ஏன் சென்னையில கூப்பிடணும்? அதான் சொல்றேன், அவரை ஒரு மாதிரி நெருக்கடிக்கு மன நெருக்கடிக்கு உள்ளாக்குறது. ஓகேவா? சோ அதான் பிரச்சனையை தவிர அது முறைப்படி தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? உங்களை வந்து நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி சென்னைக்கு வந்து உட்கார்ந்து உங்களே அவ்வளவு சேஃபா வச்சிருந்த திமுகவை நீங்க என்னெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? இவ்வளவு தூரம் சிக்கலை தரக்கூடிய, மன உளைச்சலை தரக்கூடிய, உங்களுக்கு அலைச்சலை தரக்கூடிய பிஜேபியை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அப்ப அவங்க தரப்பே அதை பேசலைன்னா எப்படி மக்களுக்கு அது புரியும்? அவங்க தான் அதை பேசணும். அப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க தான் கேள்வி. என்ன பிரச்சனை? பிஜேபி சரி, பிஜேபி நீங்க முன்னாடி தான் விமர்சனம் பண்ணல, கொள்கை எது களத்துல எதிரி, அரசியல் எதிரி திமுக தான். பிஜேபி களத்துல இல்ல நாங்க பேசலன்னு நீங்க இப்ப பேசுங்க. அப்ப ஆக மொத்தத்தில் பிஜேபி என்ன பண்ணாலும் அரசியல் ரீதியாக விமர்சிக்க மாட்டீங்க, நேரடியாக அவங்கள வந்து அடிச்சாலும் விமர்சிக்க மாட்டீங்கன்னா அப்போ உங்களை சார்ந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? பிஜேபி உங்களுக்கு எகென்ஸ்டா வேலை செய்யறதுங்கிறத அவங்க தானே சொல்லணும். எதுவுமே பண்ணல, உட்காந்து சிஎம் சார்னு வீடியோ போட்டீங்க, உங்களை என்ன பண்ணாரு? அப்போ அவர் ரொம்ப தப்பா வெசோசி போட்டுட்டா, கழுத்தடிச்சு கொண்டான்னு பரப்புன அவதூறு பரப்புன 2 பேரும் அரெஸ்ட் பண்ணாங்க, அவ்வளவுதானே? அதுக்கே வெகுண்டு எழுந்து போயிட்டு சிஎம் சார் என் மேல கை வைங்க, இங்கதான் இருப்பேன், வீட்டுல தான் இருப்பேன், ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க எதுவுமே பண்ணல. தமிழக அரசு ஒண்ணும் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல கை வச்சிருச்சு. அப்ப அமைதியா இருக்கீங்க, அமைதியா இருக்கீங்க. ஏன்? அப்ப அவங்களே அமைதியா இருந்தா அவங்க தொண்டர்களும் கட்சிக்காரங்களும் என்ன நினைப்பாங்க? அப்ப சென்ட்ரல் அரசு ரூல்ஸ் படி தான் நடக்குது போல இருக்கு, திமுக அரசு தான் பழி வாங்க போல நினைப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்கள்கிட்ட? ஸோ இப்போதான் நீங்க சொன்ன டவுட் எல்லாம் இயல்பா எல்லாருக்கும் வரும். பட் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. எனிவே சிக்கல்ல போய் மாறிட்டாரு, வாண்டடா போய் வண்டியில விழுந்துட்டாரு தேவையில்லாம கரூர் விஷயத்துல. பட் எனிவேஸ் விழுந்துட்டீங்க, ஆனாலும் பயப்பட வேணாம், அமைதியா இருங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்த கட்டமா அந்த கேஸ் எல்லாம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? விஜய் இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார்? கேஸ்லாம் ஒன்றும் போகாதுங்க. என்னங்க கேஸ் என்னன்னா, புதுசா ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷன் போறவனுக்கு பயம் இருக்கும். இந்த டைவர்ஸ் கேஸ் ஆகிட்டு கோர்ட்டுக்கு போறவங்களுக்கு, ஏன்னா பொதுவாக சொல்ல வர நிறைய பேருக்கு அப்படி இருந்தது, நிறைய ஸ்டோரிஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த முதல் 2-3 தடவை அந்த கோர்ட்டு படி ஏறும்போது, முதல் 2-3 முறை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதெல்லாம் படியாக அடிச்சுக்கு போட்டு ஐயோ என்ன நடக்க போகுது அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு பய மனநிலையில் தானே விஜய் இருப்பார். திமுகவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான் ரொம்ப முக்கியமா, சிறைக்கு பயப்படக்கூடாது. திமுகவிடம் இருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், கத்துக்கிற நிறைய விஷயம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் கூட நீங்கள் கற்றுக்க வேணாம். முதல்ல களத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த சிறைக்கு, இந்த வழக்குக்கு, இந்த விசாரணைகள்லாம் அஞ்சக்கூடாது. அஞ்சாம இருந்திருந்தா கரூர்ல நின்று பாரு அந்த இடத்துல. அது ஒரு இல்ல, அது ஒரு பெரிய இன்சிடென்ட். கூட இருந்தவங்க அவர் அன்னைக்கு எப்படி வழிகாட்டினாங்க, சார் நீங்க வேணாம் சார் போயிடலாம், பிரச்சனை ஏதாவது பெருசாயிட போகுது, தப்பாயிடும், வேணா நீங்க போயிடலாம் அப்படிங்கிறதுனால அவர் அந்த இஷ்யூ, அது ஒரு இஷ்யூ. மனுஷன் நின்று இருந்தாருன்னா அது வேற, அது டோட்டலா கிளம்பி மாறி இருக்கும், அது டோட்டலா வேற மாதிரி மாறி இருக்கும். நம்ம கூட ஃபேவராவே போயிருக்கும், ஆயிருக்கும். ஒரு பவரா இருந்தா கூட அது விஜய், இவ்வளவு நடந்துமே விஜய் ஃபேவரா பேசுறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படி மாறி இருக்கும்? எனிவேஸ் பொறுப்பு அவர் தான், அதை விட்டுருவோம். பட் அது ஒரு இஷ்யூ. அந்த இஷ்யூ முதல் முறையாக அவ்வளோ கண்ணுக்கு முன்னாடி அது நடக்கும்பொழுது அவரால் அதை ஹேண்டில் பண்ண முடியல, அதை நான் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறேன். பட் நம்ம கற்றுக்க வேண்டியது இந்த சிறை விஷயங்கள், வழக்கு விஷயங்கள்,
ஜாமீன்கள், கோர்ட்டுகள், வாசல்கள் இது எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாதுங்கிறது நீங்க திமுக தான் அப்ப கத்துக்கணும். விஜய் பயப்படுறாரு அப்படியா? பயம் இல்ல, அது என்ன சொல்றது, நீங்க சொல்ற மாதிரி தான் அந்த ஒரு பதட்டமும் ஒரு பயம்னா ஐயோ பயந்துட்டாருங்கிற மீனிங் இல்ல. அப்படி நான் இல்ல, சொல்ல உள்ளுக்குள்ள போட்டு அடிச்சுட்டு ஒரு உணர்வு தானே, சம்திங் கைண்ட் ஆஃப். இது எப்படி அந்த ஒரு பதட்டமும் குழப்பமான ஒரு மனநிலையில இருப்பாரு தானே. ஆனா ஒரு தலைவருக்கு அது கூடாது இல்ல. தலைவர் இன்னைக்கு தாருங்க தலைவர், அடிப்படையில் எல்லாரும் மனிதர்கள் தானே. இன்னைக்கு நீங்க சில கட்சிகள் எல்லாம் ஒன்றும் இல்லாத என பேர்லாம் சொல்ல விரும்பல, என்ன பெரிய வழக்கு வந்துடும், என்ன பெரிய விஷயம் நடந்துட்டு ஏன் தேவையெல்லாம் போய் பிஜேபி கூட போய் நிற்கிறாங்க. யார சொன்னீங்க தெரியும்? என்னங்க பண்ணிடுவாங்க அவங்கலாம். நான் வந்து ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். சரி தப்பு இல்லை, இது சரியா தப்பாங்கிறது வேற டிஸ்கஷன். என்ன யதார்த்தத்தில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாலின் இப்போ நாளைக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆயிட்டார், ஓகேவா. ஸ்டாலின் மேல வழக்கு போட்டு நீங்க ஸ்டாலினை ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறைக்கு போறது வரைக்கும் தாங்க டென்ஷன். சிறைக்குள்ள போயிட்டா கம்ஃபர்டபுள் தாங்க இருப்பாரு. எடப்பாடி அவருக்கு எகென்ஸ்டா சிறைக்குள்ள ஏதாவது வேலை செய்வார் நினைக்கிறீங்களா, இல்ல அவருக்கு சாப்பாடு கொடுக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கு ஸ்டாலினே திரும்ப முதலமைச்சரா வந்து எடப்பாடியே திருப்பி உள்ள போனா கூட பிஜேபியே வேலை செஞ்சு எடப்பாடி உள்ள தள்ளின்னு வச்சுக்கோங்க, உள்ள போற வரைக்கும் தாங்க டென்ஷன். உள்ள போயிட்டா எங்க ஜெயிலுங்க, அது எடப்பாடி கம்ஃபர்டபுளா தான் வச்சிருப்பாங்க. இது எங்க புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. பிராக்டிக்கலா சொல்லணும்னா அதுதானங்க. நீங்க ஒரு குறைந்தபட்சம் தெரிந்த முகம், ஒரு பிரபலம் அப்படின்னாலே சிறைக்குள்ள உங்களை ஓரளவு கம்ஃபர்டபுளா தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா அது எப்படி வேணா திரும்பும். ஸோ அதனால ஒரு அரசியல் தலைவரை, ஒரு கட்சி தலைவரை, முக்கியமான புள்ளிகள் எல்லாமே சிறைக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தம் தான் தாண்டி மனதளவுல ஐயோ நம்மளை சிறைக்குள்ள வந்துட்டோமேங்கிற ஒரு இதுதான் இருக்குமே தாண்டி, மற்றபடி உங்களை ஒன்றும் அவ்வளோ மோசமான சூழலெல்லாம் அவங்கள ஒன்றும் வச்சிருக்க மாட்டாங்க. புரியுது? அதனால நீங்க சிறைக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன் திமுக அதுக்கு பயப்பட மாட்டாங்கன்னா, அவங்க ஹிஸ்டரி அப்படிதான் தொடங்குது, அவங்க வரலாறே அப்படிதான் தொடங்குது. ஒரே போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், கள போராட்டங்கள், சிறைகள், மிஸ்ஸா, எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன அதிகபட்சம் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். நம்ம விஜயோட கடந்த கால சினிமா கேரியர்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர், வீட்டை விட்டு வெளில வர மாட்டார். வெங்கட் பிரபு ஒரு இன்டர்வியூலாம் ஒரு படம் முடிச்சு அடுத்த படத்துக்கு நடுவில் பிரேக் எடுத்து ஃபாரின் போவார். ஃபாரின் போயிட்டு கூட ரூமுக்குள்ளேயே தான் உட்காந்துப்பாருலாம் வெங்கட் பிரபு காமெடியாலாம் சொல்லியிருந்தாரு. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் பொது வெளியில் அரசியலுக்குள்ள வரும்பொழுது இது வரைக்குமே 16 முறை தான் வீட்டை விட்டு வெளியில் அரசியலுக்காக வந்திருக்காரு. அதில் 14 முறை வந்து தனி ஃப்ளைட்டு. அப்போ ஜெயலலிதா விட அதிகமாக இண்டிவிஜுவல் ஃப்ளைட் அவர் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இவர் முதலமைச்சர் ஆனால் எப்படிங்கிற மாதிரியான கேள்விகள், பிம்பங்கள், ஒரு கூச்ச சுபாவம் உள்ளவர் எப்படி சகஜமாக இருப்பார் அப்படிங்கிறதோட ஒட்டுமொத்தத்தோட அந்த இடியப்ப சிக்கலோட நாட்டு தான் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய பயம், குழப்பம். இல்லை அப்படி கிடையாது. இல்லை நீங்கள் அந்த தனிப்பட்ட குணாதிசயம்ங்கிறது எல்லாருக்கும் ஒன்று இருக்கும், ஓகேவா. ஆனால் நம்மளுடைய இப்போ எனக்கு தனிப்பட்ட முறை எனக்கு ஒரு குணாதிசயம் இருக்கும். பட் நான் இன்டர்வியூவராக கூச்ச சுபாவம் கூடாது தலைவனுக்கு. இல்லை தான் சொல்ல வர்றேன். நீங்கள் கூச்ச சுபாவம் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. பொதுவெளியில் வர வர சரியாயிடும். ப்ராக்டிஸ் தானே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ப்ராக்டிஸில் அது சரியாயிடும் ஒன்று, ஓகேவா. இன்னொன்று நீங்கள் முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் தாங்க பிரச்சனை. நீங்கள் முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டு ஆட்சி நடக்கும். நல்ல எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், நல்ல எண்ணமும் ஓரளவுக்கு அரசியல் புரிதலும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் 26வது நாள் நினைக்கிறேன் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சம வேலைக்கு சம ஊதியம்னு போராடிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள். கிறிஸ்மஸ் லீவில் போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. ஸ்கூல் தொடங்கி எத்தனை நாள் ஆச்சு? 5ஆம் தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆச்சா, இன்னைக்கு 20ஆம் தேதி ஆகிடுச்சு. ஸ்கூல் தொடங்கி 15 நாள் அவங்க ஸ்கூலுக்கு போகலை, போராட்டம் நடந்துட்டுருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பில் மகேஷ் இல்லை இந்த போராட்டத்தை நாங்கள் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அப்போ முதல்வர் கவனமே இல்லாமல் தான் நீங்கள் இதை வந்து மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்களா, தேர்தல் அறிக்கையில்? இப்போ 25 நாளாக போராட்டம் நடக்குது, நீங்கள் இது முதல்வர் கவனத்துக்கே போகலையா? அப்படிலாம் கிடையாது, வேணான்னு இருக்காங்கல்ல, பார்த்துக்கலாம். எப்போ வேணால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால் இதை எதுவும் ஒன்றும் சொல்ல வேணாம், அப்படி போயிடுவாங்கல்ல. இன்னும் என்ன பண்ண முடியும், இன்னும் நடக்காதுன்னு கிளம்பி போயிடுவாங்க மாதிரி இருக்காங்க. ஸ்கூல் லீவ் ஆரம்பிச்சிட்டானா போயிடுவாங்கன்னு நினச்சாங்க, போகல. அப்புறம் என்ன சொன்னார் அன்பில் மகேஷ், இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், சம்பளம் கட் பண்ணிட்டாங்க. ஆனாலும் 15 நாள் போகாமல் இருக்கிறாங்க. என்னடா போக மாட்டேங்கிறாங்க, என்னதான் பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க. அந்த போராட்டத்தை தலைமை தாங்கக்கூடிய 2 பேரை ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அவங்க தான் முன்னிட்டு நடத்தினவங்க. ராபர்ட், ஐ திங்க் அவரோட பேர், அவரை ஹவுஸ் அரெஸ்டே பண்ணிட்டாங்க. அப்படி போராட்டம் தனிச்சையாக நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இதெல்லாம் முதல்வர் கவனம் போகாமல் இருக்கா? அப்போ நல்ல எண்ணம் இருந்தால் நடக்கும், ஓகேவா. நல்ல அதிகாரிகள் கூட வச்சுக்கணும். ஸோ எண்ணங்கள் தவறாக இல்லாமல் இருந்தால் போதும், மக்களுக்கு ஆதரவான மனநிலை இருந்தால் போதும். நீங்கள் 100 வருஷம் அரசியலை கரைத்து குடித்துட்டு தான் வரணும், இல்லை கரைத்து குடிக்க வேண்டியதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி குடிச்சிக்கலாம். ஸோ இந்த உங்களை சுற்றி நல்ல அதிகாரிகளை வச்சுக்கணும். தமிழ் சிந்தனையுடைய, திராவிட சிந்தனையுடைய அதிகாரிகளை வச்சுக்கணும்.
சங்கி மைண்ட் செட் இல்லாத அதிகாரியை வச்சுக்கணும். ஆனா விஜய் கூட இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கூட இருக்கிறவங்கள விட்டுருங்க. கூட இருந்தவங்க, நான் கட்சிக்காரங்களை சொல்லல. பிஜேபி கைட் பண்றவங்க தான் விஜய் கூட. இல்ல, நான் கட்சிக்காரங்களை சொல்லல. பர்டிகுலர் ஒரு அமைப்புக்கு, பர்டிகுலர் ஒரு தேசிய கட்சிக்கு உள்ளிருந்து வேலை செய்யக்கூடிய சில ஜேர்னலிஸ்டா பேர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் விஜய் கூட போய் சேர்ந்திருக்காங்கிற மாதிரி விமர்சனங்கள். இல்ல, நான் கட்சிக்காரங்களே சொல்லல. நாளைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிட்டா நீங்க சொன்னீங்க இந்த குணம் அதற்கு உதவுமானா, முதலமைச்சர் ஆயிட்டா கூட நல்ல அதிகாரிகள். ஆனா இன்னைக்கு விஜய் கூட இருக்கிறவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா? எல்லாரும் ஒவ்வொரு கட்சியிலும் தானே வராங்க இல்லையா? அப்படி முளைத்து வருவதில்லை இல்லையா? பிஜேபியிடம் இருந்து வர்றவங்க மேல நமக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கு, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்னா என்னது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அதை நம்ம மறுக்க முடியாது. அது ஒரிஜினலாவே ஆர்எஸ்எஸ் ஆளுங்கறாங்க. நிர்மல்குமாரையும் நிர்மல்குமார் ஆபீஸ் பிஜேபி ஆளு நமக்கு தெரியும். செங்கோட்டையன்னு பிஜேபி ஆளுங்கறாங்க. செங்கோட்டையன் எப்படி பிஜேபி ஆளா இருக்க முடியுங்க? டெல்லியில போய் பார்த்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் விஜய் கட்சியில சேர்ந்தாரு. டெல்லியில யார் தான் போய் பார்க்கல? என் திமுக இருக்கிற கட்சி தலைவர் டெல்லியில போய் பார்க்கலையா? அவங்க போய் பாக்குறதுக்கும் இவர் போய் அதிமுக நின்றுட்டு ஓகே நான் விஜய். ஆமா, அந்த நேரம் அதிமுக கூட்டணியில இந்த வெளியே வரும் அந்த சிக்கல் இருக்கும்போது பார்த்தாருதான். ஓபிஎஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்காருல்ல, எடப்பாடி பாக்குறாருல்ல, பார்த்து தானே இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட அது வேற ஒரு களமா இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அதுக்காக நம்ம செங்கோட்டையில போயிட்டுலாம் பிஜேபி ஆர்எஸ் அதெல்லாம் சொல்றது மிகப்பெரிய தவறாயிடும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் அதிமுக ஆளுங்க. அதிமுகவில் அவரை மாதிரி விசுவாசி வேற யார் இருக்காங்கிறது தான் உண்மை இல்லையா? அதனால அவரெல்லாம் நம்ம அப்படி கிளைம் பண்ணக்கூடாது. இப்போ ராஜி சம்பந்தம் அப்படி கிளைம் பண்ண முடியாது. இன்னொன்று நீங்க யோசிச்சு பாருங்க, பிஜேபி கூட திமுக கூட்டணி வைத்திருந்தது. ஏதோ ஒரு கட்டத்தில் இனிமே கூட்டணி இல்லைன்னு உறுதிக்கு வராங்கல்ல, இன்னும் ஏன் அதையே பேசிட்டு இருக்கணுமாங்கிறதானே. ஒரு கட்டத்தில் வேணாம், சரியில்லைன்னு புரிஞ்சுட்டாங்க, வெளியே வர்றாங்க. பிஜேபியும் திமுகவும் இருந்த கூட்டணியில விசிகா இருந்தது. இனிமேல் பிஜேபி இருக்க கூட்டணியிலயோ பாமக இருக்க கூட்டணியிலோ எங்க கடைசி வரைக்கும் கூட்டணி வச்சுக்கமான விசிகா அனௌன்ஸ் பண்ணுது. இப்ப போயிட்டு நீங்க அன்றைக்கு இருந்தீங்க தானே கேட்கறது அபத்தம் தானே. அது மாதிரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் விட்டு தள்ளுவோம். அரசியல் இதெல்லாம் சாதாரண போவாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க அவ்வளவு தூரம் ஆராய்ஞ்சீங்கன்னா யாரும் எந்த கட்சியிலும் சேரவே முடியாது. சரி, பிஜேபியில் இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 வருடத்துக்கு பிறகு ஐயோ எனக்கு இந்த கட்சி இவ்வளவு தவறுகள் நடக்குதா நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா, நோ எனிவேஸ் யூ ஆர் ஃப்ரம் பிஜேபி, உங்களை சேர்க்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட அந்த கேபபிலிட்டிலாம் சேர்த்துக்க வேண்டியதுதான். மனம் திருந்தி வந்திருக்கிறார், மந்தையிலிருந்து திரும்பி வந்த ஆடுகளை கர்த்தர் சேர்ப்பது போல சேர்த்துக்க வேண்டியதுதான் இல்லையா? அந்த மாதிரிதான். சரி, நீங்க எல்லாத்தையுமே சந்தேக கண்ணோட அணுகலாம், எல்லாத்தையுமே முன் அனுமானத்தோட அணுகலாம், எல்லாத்தையும் நீங்க சொல்ற மாதிரி அதுல அந்த ஒரு பார்வையோட அணுக வேண்டியதும் இருக்கு. இல்ல மனம் திருந்தி வந்த ஆடுகள் கூட நீங்க நினைக்க வேணாம், ஒரு சந்தேக கண்ணோட இருக்கிறது நல்லதுதான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது கேள்விகள் இவங்களை மாதிரி நியாயமான கேள்விகள் வரும், அதை நீங்க தவிர்க்கவே முடியாது. ஓகேவா? ஆனாலும் நீங்க இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இல்லைன்னு ஒரு அதிமுகவும் சரியில்லைங்கிற காரணத்தினால நீங்க ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியும். அந்த கட்சிக்கான நீட் எங்கேருந்து வருது? திமுக அதிமுக சரியில்லை, அதனால தானே ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறீங்க. அப்புறம் எப்படி அதிமுக ஆளை சேர்க்குறீங்க? எப்படி திமுக இருந்து பிரிந்து வர்றவங்களை சேர்க்க முடியும் உங்களால? அங்கேயே தப்பாயிடுது இல்லை. ஸோ ஏன் சேர்க்குறாங்கன்னா அப்படியெல்லாம் சேர்த்து தான் ஒரு கட்சி நடத்த முடியும். அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை தான், ஆனாலும் பிரச்சனை வச்சுக்கலாம். ஓகேவா? விஜய் சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை விஜய் பயப்பட தேவையில்ல, விஜய் ஈஸியா வெளியில வந்துருவாரு. அப்படிதான் புரிஞ்சு ஈஸியா வெளியே வந்துருவாரா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த நாட்கள் நமக்கு புரியும். அதை இந்த இஷ்யூவை பட ரிலீஸ் இஷ்யூவை சென்சார் போர்டு எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துட்டு போறாங்க, கரூர் இஷ்யூவை சிபிஐ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போறங்கிறத பொறுத்து தான் ஈஸியா வெளியே வந்துருவாரா இல்லை நமக்கு சொல்ல முடியும். அது கஷ்டமா கூட இருக்கலாம், கடினமான விஷயமா கூட இருக்கலாம். ஆனா விஜய் மாறலாம். ஆமா, ஆனா விஜய் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை தான். ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க, என்னங்க பண்ண முடியும்? செந்தில் பாலாஜி அவ்வளோ தூரம் ப்ரெஷர் பண்ணி என்னெல்லாம் பண்ணி ஜெயிலுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிங்க. எதுக்கு உட்கார வச்சாங்க? பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது, இவர் அங்கே உட்காந்து கோவை மண்டலத்தில் ஒரு பெருசாக ஒரு வேலையை செய்வார், தூக்கி உள்ள வைங்கன்னு தானே வச்சிங்க. கடைசி என்னாச்சு? அண்ணாமலை என்ன சொன்னார்? செயலுக்குள்ளே இருந்து இவர் வேலை செய்கிறாரு, அவ்வளோதான் ஜெயிலு. உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சு. ஜெயில் எங்கே ஜெயிலுங்க? அப்போ உள்ள போகக்கூடாதுங்கிற ஒரு டென்ஷன். ஓகேவா? அந்த ஒரு வழக்கு ஒன்று ஆரம்பிச்சு அது சூடு பிடிச்சி ஐயோ ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்களோங்கிற அந்த காலகட்டம் இருக்குல்ல, இந்த 1 மாசத்துலேருந்து 3 மாசமோ இல்லை ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் ஏதோ, அந்த காலகட்டம் மட்டும்தாங்க டென்ஷன். ஒன்று அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இல்லை அவ்வளோதான் பிரச்சனை இல்லை, வெளியே வந்துடுறோம். இல்லை உள்ள போயிட்டோம், வெளியே வந்துட்டா ஸ்மூத்து, உள்ள போனாலும் ஸ்மூத்து தான், போற வரைக்கும் தான் டென்ஷன். அந்த காலகட்டம் இந்த விசாரணை வளையம், இந்த நெருக்கடி, இந்த சிக்கல் இருக்குல்ல, அது வரைக்கும் தாங்க சிக்கல். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்களை எத்தனை நாளுங்க வச்சிருக்க முடியும்? 2G இந்தியாவே உலுக்குன வழக்கு, எத்தனை மாதங்கள் உள்ள வச்சிருந்தீங்க கனிமொழி அவர்களையும் ஆராஸ் அவர்களையும்? ஏன் வெளியே வந்து அவங்க அப்படி அமைதி ஆயிட்டாங்களா? அரசியல் விட்டு ஒதுங்கிட்டாங்களா? இல்லையா? இன்னைக்கு தீவிரமா இயங்கிட்டு தானே இருக்காங்க. இல்ல பிஜேபி எதிர்த்து பேசதான் குறைச்சிட்டாங்களா? குறைச்சாங்களா? எங்கேயாவது கனிமொழியோ ஆராசாவோ பிஜேபி எதிர்த்து பேசுறதோ, அது காங்கிரஸ் எதிர்த்து பேசுறதோ, ஏதாச்சும் இஷ்யூ பேஸ்டா பேசாம இருக்கிறத அவங்க பண்ணிட்டாங்களா?
மத்திய ஒன்றிய அரசு 2G வந்து எனிவேஸ் இவங்க திரும்பி நோண்டுவாங்க, எனிவேஸ் நம்ம அமைதியாக இருந்துருவோம் பார்லிமெண்ட்னு நினைச்சாங்களா? இல்ல திருப்பி என்ன பண்ணுவீங்க? அதான் பார்த்தாச்சே 6 மாசம் திருப்பி வைப்பீங்க, திருப்பி ஒரு 2 மாசம் இருந்துட்டு போறோம். என்னங்க பண்ண முடியும்? இன்னொன்று அதுக்கு அவ்வளவு தூரம் எதுக்கு சொல்ல வந்து அவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த முறை ஆட்சிக்கு எதிராகவே ஆட்சி மாற்றத்துக்கே அது 2Gங்கிறது பேர் ரொம்ப முக்கியமான காரணம் ஆமா ஆமா இல்லையா? ஆமா அவ்வளவு தூரம் நீங்க அதை பண்ணீங்க. ஆனா அது பொய்யான வழக்குன்னு வெளியே வந்துட்டாங்களே, வழக்கை உடைச்சு. அப்போ அது இருக்கதான் செய்யும். ஒரு வழக்குனா அதுக்குள்ள டென்ஷன்லாம் இருக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஸோ திமுகவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க திமுக தீய சக்தி கூட சொல்லிட்டு போங்க, அது உண்மையா பொய்யாங்கிறது வந்து மக்களுக்கு தெரியும், மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். கத்துக்குங்க. திமுக வந்து தாவேக்கா தயவு செஞ்சு கொஞ்சமாவது கத்துக்கங்க, இந்த விஷயத்தை கத்துக்கோங்க. கத்துக்கிறது திமுகவிடம் இருந்தும் அதிமுகவிடம் இருந்தும் 2 திராவிட கட்சிகளிடம் இருந்தும் கற்றுக்கொள்வதற்கு நிறைய இருக்கு. ஓகேவா? மக்கள் நலம் சார்ந்து சொல்றேன், கற்றுக்கிறது நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்களையும் கத்துக்கணும். இது ரொம்ப முக்கியம் இல்லை. அரசியல்ல இப்பதாங்க சிறையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஒரு காலம் அரசியல்னாலே சிறை தானே. யார் எந்த தலைவர்கள் நீங்க சிறைக்கு போகல? பெரியார் ஒரு வாட்டி கோர்ட்டுக்குள்ள இருந்து எனக்கு அதிகபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னாரா? எனக்கு மேக்ஸிமம் தண்டனை கொடுங்க ஜட்ஜ் ஐயான்னு இருக்காரு அவரு. அவர் சிரிச்சிருப்பாரு. என்னங்க இவரு அவருக்கு ஜெயில போடுற மூடே இல்லை. என்ன அவரே உள்ள போயிடுவார் போல இருக்குங்கிற மாதிரி ஏதோ ஒரு வழக்குக்கு 3 வருஷம் சிறை தண்டனை வழங்கினாரா? 3 வருஷம் ஜெயில் தண்டனை வந்துட்டாரா? கத்திட்டு சந்தோஷமா வந்தாரா? அப்படி வந்த ஊருங்க இது. நீங்கெல்லாம் ஜெயிலுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஸோ ஆனா விஜய் பயப்படுறா இல்லை நமக்கு தெரியாது. இதெல்லாம் நம்முடைய அனுமானம் தான். பயப்பட்டா கூட பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. விஜய் சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பொதுமக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நம்பலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே. நன்றி.